शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृधामयोगैरहं विद्येव विभावये भवानीम् अधिमधुरचापहस्तामपरिमितमोदबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे भूतनादं महादेवं सर्वलोकमहेश्वरं पूर्णापुष्कलासहितं वन्देहं हरिहरात्मजम्. நேத்திக்கு ரொம்ப விசேஷமாக சேஷனுடைய கர்வத்தை சுவாமி எப்படி அடக்கினார் அப்படிங்கிறது நம்ம சிந்தனை பண்ணினோம். அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு மகுடாசுரன்கிற அசுரனை சுவாமி எப்படி சம்ஹாரம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்தனை பண்ண போகிறோம். இதுவும் துஷ்ட நிகிரகம்தான், ஏற்கனவே பார்த்த மாதிரி. அந்த மகுடாசுரன்கிற அசுரன் லோகத்துக்கெல்லாம் துன்பத்தை கொடுத்துட்டு இருந்தானா. அந்த அசுரனை சுவாமி பூமியில் ஒரு தம்பதிகளுக்கு குழந்தையாக அவதாரம் பண்ணி குழந்தையாக இருக்கும் பொழுதே தான் பரபிரம்மஸ்வரூபம்னு காண்பிச்சு அந்த அசுரனை சம்ஹாரம் என்றார். அந்த வைபவத்தை தான் நம்ம இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாளைக்கு நம்ம சிந்தனை பண்ண போகிறோம். பூர்வத்தில் அமரேஸ்வரம்ங்கிற க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தில் புண்ணியகீர்த்தி ஞான சௌந்தரின்னு 2 தம்பதிகள் வாழ்ந்துண்டு வரா. ஞான சௌந்தரின்னு ஏன் அவளுக்கு பேருன்னு கேட்டாக்க, சௌந்தரியம்னா என்ன சுவாமி அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அழகு எது அழகு? இந்த சரீர அழகு அழகா அப்படின்னு கேட்டாக்க, இந்த சரீர அழகு எத்தனை வயசு வரைக்கும் இருக்க போகிறது? 40 வயசு 45 வயசு அது வரைக்கும் இருக்கிறது தான் சரீர அழகு. அதுக்கப்புறம் உடம்புல ஆடி தளர்ந்து எல்லாம் போயிடுறது. சரீர அழகு ஒரு அழகு கிடையாது. ஆத்ம அழகு தான் அழகு. ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அழகு தான் அழகு. ஞானம் தான் அழகு. அந்த ஞானத்தையே சௌந்தரியமாக உடையவள் அப்படின்னு அர்த்தம். அந்த ஞானத்தையே மனசில் நினைச்சு கொண்டு அதையே சௌந்தரியமாக நினைக்கக்கூடியவள்ங்கிறதுனால அந்த அம்மையாருக்கு ஞான சௌந்தரி அப்படின்னு பேரு. அவ 2 பேரும் ரொம்பவும் சாஸ்தாவின் பேர்ல அபரிமிதமான ஒரு பக்தி, ஐயப்பன் பேர்ல அபரிமிதமான ஒரு பக்தி, மணிகண்டன் பேர்ல அபரிமிதமான ஒரு பக்தி. அவ என்ன பண்ணுவாளா, நித்தியமும் சுவாமியை ஸ்மரிச்சுண்டே இருப்பாளாம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் அப்படின்னு. நின்று இருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் அமரும் பொழுதும் எப்பொழுதுமே தெய்வத்தை ஸ்மரிக்கணும். இப்படி ஸ்மரிச்சா அவ மகாஞானின்னு அர்த்தம். சாமானியப்பட்டவாள் ஸ்மரிக்கிறதுக்கு முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படி அவ ஸ்மரிச்சுண்டே இருந்தா சொன்னாக அவ மகாஞானின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பக்தியானது இந்த தம்பதிகள் 2 பேருக்குமே வந்தது. 2 பேரும் சதா சாஸ்தாவையே ஸ்மரிச்சுட்டு இருந்தா, சாஸ்தாவையே சிந்தனை பண்ணி கொண்டிருந்தா. அப்படி இருந்துட்டு வரும் பொழுது அவளுக்கும் ரொம்ப காலமாக புத்திர பாக்கியம் ஏற்படவே இல்லை. இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு போல இருக்கு. ரொம்ப காலமாக புத்திர பாக்கியம் ஏற்படவே இல்லை. என்ன பண்ணினா, சாஸ்தாவையே ஸ்மரிச்சுண்டு உங்களை விட்டா வேற கதி இல்லாமல் நாங்கள் இருக்கோமே, ரட்சிக்க வேண்டாமா நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு பலவிதமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறா. ஆனாலும் பூர்வ ஜென்ம கர்மாவின் காரணமாக அவளுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படவே இல்லை. ஒரு நாளைக்கு ரொம்பவும் மனசு வெறுத்து போயிட்டாளா 2 பேரும். சுவாமின்னு உண்மையே சரணாகதி அடைஞ்சிருக்கோமே, உண்மையை நம்பியிருக்கோமே, எங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் கொடுக்கறேளே, உங்களை விட்டா வேற கதி இல்லைன்னு தானே நினைச்சிட்டு இருக்கோம். இந்த க்ஷணம் ரட்சிச்சு தான் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு சுவாமியை வேண்டிக்கிறாளாவா. ஞான சௌந்தரி புண்ணியகீர்த்தி, ஒரு கவலையும் நீங்க பட வேண்டாம். பூர்வ ஜென்மாலையும் என்னுடைய பேர்ல அபரிமிதமான ஒரு பக்தியோட நீங்க இருந்தேள். உங்க பக்திக்கு எந்த வரத்தை கொடுக்கறதுன்னு தெரியாம நானே உங்களுக்கு குழந்தையா பிறக்கிறேன்னு பூர்வ ஜென்மால வரத்தை கொடுத்துருந்தேன். ஆனா பூர்வ ஜென்மால அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு இல்லை. ஆனா அதுக்காக அந்த புண்ணியம் பெறும் பொருட்டு பூர்வ ஜென்மா முழுக்க என்னையே ஸ்மரிச்சுண்டு என் பாதத்தையே நினைச்சுண்டு கடைசியில நீங்க வாழ்ந்துட்டு வந்தேள். அந்த பலனால இந்த ஜென்மால நானே உங்களுக்கு குழந்தையா அவதாரம் பண்ண போறேன். உங்க கிரகத்துக்கு நீங்க போய் பார்த்தேன்னா, உங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன்னாக்க தங்க தொட்டில் அழகான ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை வேற யாருமே கிடையாது, சாட்சாத் நானே தான். என்னுடைய அம்சமாக அந்த குழந்தை அங்க இருக்கு. கிரகத்துக்கு போய் உடனே வீட்டுல போய் பாருங்கோ அப்படின்னு அசரீரி கேட்க இவாளுக்கு சந்தோஷம் தாங்கல்ல. நம்ம அவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கோமா. சுவாமியே குழந்தையா பிறந்திருக்காளாம். யசோதை என்ன சந்தோஷத்தை அடைஞ்சாலோ, தேவகி என்ன சந்தோஷத்தை அடைஞ்சாலோ, கௌசல்யா என்ன சந்தோஷத்தை அடைஞ்சாலோ, அந்த மாதிரி பாக்கியம் நமக்கும் கிடைச்சதே. அவா பண்ண புண்ணியம் அளவுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா ஞான சௌந்தரிக்கு ரொம்ப சந்தோஷத்தோட கூட அங்க கிரகத்துக்கு போய் பார்த்தாக்க நீல அல்லிப்பூ மாதிரி அழகான கண்ணா சுவாமிக்கு. அந்த கண்ணால அம்மாவை பார்த்து சிரிக்கிற, தன்னுடைய தாயாரை பார்த்து அழகான அந்த கண்ணாரை பார்த்து சிரிக்கவும் சந்தோஷம் தாங்கல்ல. குழந்தையை எடுத்து வாரி எப்படியே மார்போடு நினச்சிக்கிறாளா அந்த தாயார். இந்த குழந்தை மனசில் நினச்சிக்கிறது, எனக்கு வாஸ்தவமான தகப்பனாரும் தாயாரும் பார்வதியும் பரமேஸ்வரனும் தான், அது இவாளுக்கு தெரியலையேன்னு நினச்சிட்டு சிரிக்கிறது. அப்போ அந்த அவன் என்ன பண்ணினாலா, நைவேத்தியங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கா அந்த பூஜை அறையில் அழகா.
பூஜை நடந்துகிட்டே இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா. அந்த அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா, முடிய மாட்டேங்கிறது. குழந்தைக்கு பசிக்க ஆரம்பிச்சுடுத்து. என்னடா அது இப்படி அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கா, இவா இன்னைக்கு அர்ச்சனை பண்ணி என்னைக்கு நைவேத்தியம் பண்ணி எப்போ நம்ம சாப்பிட்றதுன்னு பார்த்தது. லட்டு, மோதகம், பானகம், பாயசம் ரெடியாக எல்லாம் இருக்குது. சுட 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 எல்லாம் இருக்கான். குழந்தை பார்த்தது, ஒரு லட்டை எடுத்து வாயில் போட்டுண்டுது, ஒரு மோதகத்தை எடுத்து வாயில் போட்டுண்டுது, ஒரு டம்ளர் பாயசத்தை எடுத்து அப்படியே குடிச்சுது. இதெல்லாம் அப்பா அம்மா பார்த்துட்டே இருக்கு. அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பூஜையை நிறுத்தவும் முடியல. இந்த குழந்தை வேறு இப்படி பண்ணிகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஒரு கட்டத்தில் ரொம்பவும் கோபம் வந்துடுது தகப்பனாருக்கும் தாயாருக்கும். நீ பண்ணுறது கொஞ்சமான நியாயமாக இருக்காப்பா, எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன், நைவேத்தியம் பண்ண பலகாரங்களை நைவேத்தியம் பண்ணதுக்கு முன்னாடி சாப்பிடப்படாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? சுவாமிக்கு தானே முதல்ல அதை அர்ப்பணம் பண்ணணும். எந்த விதமாக இருந்தாலுமே, அது எதுவாக இருந்தாலுமே சரி, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். நம்ம வாஸ்தவமாக சுவாமி எதையுமே நீ கொண்டு கொட்டுன்னு எதிர்பார்க்கறதே கிடையாது. மனசால இதை உனக்கு நான் கொடுக்கறேன், எனக்கு வெளிப்படையாக கொண்டு கொட்டுறதுக்கு எனக்கு சக்தி இல்லைப்பா, மனசால நான் உனக்கு கொடுக்குறேன், இன்னைக்கு உனக்கு மனசால பூவால் அர்ச்சனை பண்ணுறேன்னு அந்த சொன்னாலே போருவான் சுவாமிக்கு. அவருக்கு மனசுல திருப்தி. ஒரு இலையோ ஒரு துளி ஜலமோ நீ அர்ப்பணம் பண்ணா கூட நான் திருப்தி அடைகிறேன்னு சொல்றாரே பகவான். அவரை விடவும் கருணாமூர்த்தி லோகத்தில் ஒன்று உண்டா அப்படின்னு என்ன பண்ணினா, அப்படி சொல்லியிருக்கேன் இல்லையா, தகப்பனாரும் தாயாரும் சொல்கிறாளா, இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை விட்டுட்டு நைவேத்தியத்தை நீ சாப்பிட்டுட்டியே, தப்பு இல்லையா அதுன்னு கேட்குறா. சுவாமி சொல்கிறாரா, அந்த விஸ்வேஸ்வரன் சொல்கிறாரா, என்னப்பா நீங்கள் சொல்கிறேள், நானா சாப்பிட்டேன், பரமேஸ்வரனும் அம்பாரும் தான் சாப்பிட்டான் அப்படின்னாரா. இவாளுக்கு ஒன்றுமே புரியல. என்னப்பா சொல்கிற, பரமசிவனும் அம்பாலும் சாப்பிட்டாளா, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறார். இங்கே பாருங்கோ அப்படின்னு வாயை திறந்து காமிச்சுதான். கிருஷ்ணாவதாரத்தில் யசோதைக்கு எந்த காட்சியை காமிச்சாரோ கிருஷ்ணர், அது மாதிரி இவர் வாயை திறந்தா. மகா கைலாச நிலையா அப்படின்னு சொல்லும்படியே கைலாசகிரியினுடைய மத்தியில் ரத்தின சிம்ஹாசனத்து மேலே பரமேஸ்வரனும் அம்பாளும் எந்த பிரசாதத்தை சாஸ்தா இங்கே சாப்பிட்டாரோ, அந்த குழந்தை சாப்பிட்டதோ அதை அம்பாலும் சுவாமியும் சாப்பிட்டுன்னு இருக்காளாம். எப்பேற்பட்ட ஒரு வைபவம் பாருங்கோ. சாஸ்தாவை நம்ம பூஜை பண்ணோன்னு சொன்னாக்க பரமசிவனையும் அம்பாளையும் பூஜை பண்ணதுக்கு சமமா அவள் திவ்ய தம்பதிகளுக்கு பரமசிவ தரிசனமும் தெய்வ தரிசனமும் கிடைக்கும்படியா பண்ணினார் சாஸ்தா. எப்பேற்பட்ட பரமசிவனையும் சுவாமியையும் தரிசனம் பண்ணுறதுக்கு சாத்தியமா லோகத்தில், அம்பிகை தரிசனம் பண்ணுறது தான் சாத்தியமா. சாஸ்தா குழந்தையா பிறந்ததுனால பரமசிவனுடைய தரிசனமும் தெய்வ தரிசனமும் பிரத்யட்சமா இவாளுக்கு கிடைச்சதுன்னு சொன்னாக்க இவாளோட புண்ணிய தம்பதிகள் லோகத்தில் கிடையவே கிடையாது. அந்த தம்பதிகள் அந்த அளவு குழந்தைய வளர்த்துட்டு வந்தாளா.